தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக, விநாயகமூர்த்தியே நமக, விக்ன விநாயகனே நமக, வித்ய கணபதியே நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள்பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசி, முக்கியமாக இன்னைக்கு துலாம் ராசிக்கு எல்லா உலகத்தில் உள்ள அனைவருக்கும் எங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு முதல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று நீடூழி வாழ்கிறதுக்கான பிரார்த்தனையை நான் கண்டிப்பாக பண்ணிப்பேன். துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இது ஒரு முக்கியமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். மேக்கு முன்னாடி மட்டுமே உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நல்லது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மேக்கு அப்புறம் ஒரு சில இடர்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் சில மாற்றங்கள் திசா புத்தி வாரியாக உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப 100% நடக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது துலாம் ராசி பொதுவாகவே சுக்கிரனுடைய ராசி. இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார் துலாம் ராசிக்குன்னா, நீங்கள் மகாலட்சுமி கிட்ட போய் நீங்கள் சும்மா வழிபாடு பண்ணிங்கனாலே உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களுடைய பவர் அப்படின்றது ஒரு சில விஷயங்களில் இப்போது எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு 2024 கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நிறைய டொனேஷன் அப்படிங்கிறது கொடுங்க. பூஜை பரிகாரங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களில் கலந்துக்கோங்க, ஹோமத்துக்களில் கலந்துக்கோங்க. ரொம்ப நல்லது நடக்கும் லைஃப்பில். அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்லையோ லைஃப் பார்ட்னர்லையோ ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அனுசரித்து செல்கிறதுனால ஒரு சில பாதிப்புகள்லேருந்து இப்போ மீண்டு வருவீங்க. சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சில பேர் இந்த அலர்ஜிக் அப்படிங்கிறது இருக்கும், அசிடிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் தேவை. ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்து, ஆரோக்கியமான உணவு முறை மட்டும் இல்லாமல் நேரத்துக்கு அதை எடுத்து நீங்கள் சரியாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சுபிட்சமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வம்பு வழக்கு கேஸு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் ஒரு எதிரிகளை அஞ்ச வைக்கக்கூடிய நிலையில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. மிகப்பெரிய அளவு வெற்றியும் பெறுவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி நிறைய வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களும் இந்த காலத்தில் அமையும். ரகசியத்தை அதிகமாக வைத்து கொள்கிறவங்களும் கண்டுபிடிக்கிறவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் சில விஷயங்களில் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிற விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு ரகசியத்தை உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போது ரொம்ப நேர்த்தியான முறைகளாக இந்த ஆண்டு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இருக்கும். இந்த துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு, துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு செவ்வாய் திசை தான் முதல் திசை. 7 வருஷம் மொத்தம் தசா காலங்கள். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிறேன். ராகு திசை ஒரு 18 வருஷம், மொத்தம் 20 வருஷம் வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும். இந்த 2024 5ஆம் இடத்துல சனியும் 7லேருந்து குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் 8ல் போகிறதும் ஒரு நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். 6ல் ராகும் 12ல் கேதும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான சனி பகவானால் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப நன்மைகளை அதிக அளவுக்கு கொடுக்கும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்கள் கல்வியில் அதிகமான மேன்மைகளும் வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் கல்விகளை படிக்கக்கூடிய யோகங்களும் இந்த காலத்தில் ஏற்படும். நிறைய விஷயம் இப்போது அனலைஸ் பண்ணுவீங்க. நிறைய அனலைட்டிக் இன்ஜினியரிங், அனலைட்டிக் எல்லாமே அனலைசிஸ் வச்சு படிப்பீங்க. ரோபோட்டிக் படிப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் டாக்டர் பட்டம் வாங்கக்கூடிய யோக நிலைகள், அவார்ட், ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறதுலாம் இப்போ உங்களுக்கு வருது. 5ஆம் இடத்து சனி நல்ல ஒரு நிலையில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இது ஏப்ரல் மாதம் வரைக்கும் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏப்ரலுக்கு மேலே 8ல் குரு வரும்போது ஒரு சில பாதிப்புகளும் குறைகளும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல நிதர்சன உண்மை இருக்குது.
சில 6ல் ராகுவும் 12ல் கேதுவும் சில தடைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமல்ல. அதே மாதிரி குரு திசை 20 வயசுலேருந்து 30 வரைக்கும் இது ஒரு அவயோக திசையாக சுக்கிரனுக்கு குரு அவயோகி அப்படியா இருந்தால் கூட நல்ல மாற்றங்களே கொடுப்போம். இந்த காலகட்டத்தில் சனி வந்து அஷ்டமத்திலேயோ அர்த்தாஷ்டமத்திலேயோ இல்லை ஜென்மத்திலேயோ அப்படி இருக்கும்போது குரு திசை அப்படிங்கிறது வேலை செய்யாது. ஆனால் இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை துலாம் ராசிக்கு. அப்படிங்கும்போது நல்ல ஒரு பொன்னான காலங்களில் பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம், பாதிப்பு இல்லாமல் நிறைய விஷயங்களை பண்ணுவீங்க. 6ல் ராகு இருக்கும் போது எதிரியே அஞ்சக்கூடிய நிலைமையும் குரு வீட்டிலே அது இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை இந்த குரு திசையில் உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். குரு 8ல் வரும்போது தன்னுடைய பார்வையான 12 மற்றும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் படும்போது சுப விரயங்களை அதிகமாக உங்கள் குடும்பத்தில் கொடுக்கும். இதனால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது பொங்கி வழியும் அப்படின்றது சொல்லலாம். மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேற ஒரு ஜேர்னலில் பார்க்கும்போது கண்டிப்பாக குரு திசை உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளும் சுபகாரியங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியமே இல்லாமல் ஐவிஎஃப் எல்லாத்தையும் போயிட்டாங்க, அப்படியும் பிரோஜனம் இல்லைன்னா அந்த புத்திர பாக்கியம்ன்றதுக்காக காலகட்டம் 40 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, 20லேருந்து 36 வயசுக்குள்ளே சொல்கிறதுனால இந்த காலகட்டத்தில் குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய யோக நிலைகள் இப்போ கண்டிப்பாக இருக்குது. உங்கள் லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களும், அங்கே வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான யோகங்களும், கடல் கடந்து வாணிபம் பண்ணுறதுக்கான யோகங்களும், அங்கேருந்து உங்களுக்கு இங்கே வர்றதுக்கான எல்லா பிராப்தமும் உங்களுக்கு உண்டு. லாட்ரி போன்ற விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இந்த லாட்ரி போன்ற விஷயத்தில் ஈடுபாடு துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஷேர் மார்க்கெட் அப்படி பண்ணுறது. பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் லாட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ஜோதிட ஆலோசனை கூப்பிட்டு உங்களுடைய தரோவாக உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்த உடனே போய் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறது இல்லை லாட்ரி வாங்கிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை இருக்குதா அப்படிங்கிறது உங்களை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாட்ரி மூலியமாகவும் ஷேர் மார்க்கெட் மூலியமாகவும் நன்மை நடக்குமா என்னங்கிறது நாங்கள் சொல்லிடுவோம். மற்றவங்க இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஆகாதவங்க கண்டிப்பாக பண்ணாதீங்க. அது சூதுக்கு ஈக்குவல். பொதுவாகவே சூது தான் ஆட்டம். இந்த ஆட்டத்தில் நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா பொதுவாகவே அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வீடு மனை மக்கள் எல்லாத்தையும் இழந்து தவித்தார்கள். காரணம் என்னென்னா இந்த மாதிரி சூதாட்டம். இந்த சூதாட்டத்தை பொதுவாகவே தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் சில பேர் இதை வந்து உங்களோட ஜாதகத்தில் நல்லா இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 6ல் ராகு, இந்த குரு 8 பகவான் போகும்போது மே மாதத்துக்குள்ளே இந்த முயற்சியானது நீங்கள் எடுக்கலாம். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்தது சனி திசை 36 வயசுலேருந்து 55 வயசு. கோச்சார ரீதியாக 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியானது இனி வெற்றிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய திசை. குடும்பத்தில் பார்ட் டைம் அப்படிங்கிற வருமானம், வேலை பளு அப்படிங்கிறதெல்லாம் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பார்ட் டைமில் வேலை செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், வேலை பளு குறையும். 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஆட்சியம் பெற்றிருக்கிறதுனால கோச்சார ரீதியாக உள்ள 5ல் சனி, 6ல் ராகு, வெளிநாட்டு தொடர்பு, வீட்டு மனை வாகனம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். நன்மை தீமைகள் அப்படிங்கிறது சனி திசையில் கலந்து வரும். சனி திசையில் எனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமானா கண்டிப்பாக இது வந்து ஒரு நட்பு கிரக திசை தான் துலாம் ராசிக்கு. ஆனால் உங்கள் லக்னம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்னவாக இருக்கணும், துலாம் லக்னமாக இல்லை ரிஷப லக்னமாக இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த சனி திசை நன்மையை அதிக அளவில் பண்ணும், 90%. மற்ற லக்னக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது, சனி திசை சனி எந்த இடத்துல அமர்ந்திருக்கு அதை பொறுத்தே பலன்கள் முழுமையாக பார்ப்பேன். அதனால தான் தசாபுத்தி பொறுத்தே உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும். அது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். சனி திசையில் அப்போ என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது முழுசாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. எதுக்குமே நம்ம தயாராக இருந்துட்டோன்னா பிரச்சனை இல்லைங்களா. மறுநாள் நம்ம இந்த விஷயங்கள் தான் பண்ண போகிறோன்னா ப்ரீ பிளானாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது துலாம் ராசிக்காரங்களுக்கு நன்மையை அதிக அளவில் கொடுக்கும். சனி திசை பொதுவாகவே யோகத்தை தான் அள்ளி கொடுக்கும். துலாம் ராசி லக்னம்
ரிஷப லக்னம் இப்படி போன்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆனாலும் சனி திசை நன்மையாலும் அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறத கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கடன் வாங்குறதுலோ நம்பி கொடுக்கறதுலையோ சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. லாட்ரி போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரி விஷயம் செய்யாமல் இருக்கிறது பெட்ரு. அதுக்கப்புறம் போதை வஸ்திரங்களை பயன்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நோய் வாய்ப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய திசை அப்படின்றது சனி திசை. இந்த 2024 அமோகமாக போகணுன்னா இந்த மாதிரி சில மைனஸ் விஷயத்தெல்லாம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்தது புதன் திசை 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும். இது விரையாதிபதி 9ஆம் பாக்கியஸ்தானாதிபதி திசை. இது நன்மை தரக்கூடிய திசை. புதன் வீட்டை குரு பார்க்கறது அப்படிங்கிறது திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர குடும்பத்திலையோ இல்லாட்டினா ஃபாரின் மாப்பிள்ளையோ இல்லை ஃபாரின்ல இருந்து பொண்ணு ரெடி பண்ணுற பொண்ணு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் அப்படிங்கிறது வாங்கிறதுக்குரிய வாய்ப்பு குலதெய்வ அருள் முழுமையாக இந்த புதன் திசையில் உங்களுக்கு கொடுக்கும். விரையாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி திசை நடக்கிறது அருமையான திசை. இந்த திசையில் புதன் திசையில் எனக்கு நன்மைகள் நடக்கலை அப்படின்னா அது 6, 8, 12ஆம் அதிபதி திசை மறைவு ஸ்தான திசை நடக்கக்கூடாது. அப்படின்னா தான் பிரச்சனை. புதன் அஸ்தங்க திசை நடக்கக்கூடாது. சூரியனோட புதன் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் அஸ்தங்கம் ஆயிடுச்சுனாலே திசை நல்லா இருக்காது. இல்லை அதெல்லாம் என் ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா புதன் திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். உதவிகள் அரசாங்க உதவிகள் அரசியல்வாதிகள் மூலமாக நன்மைகள் போன்றவற்றை இருக்கும். சில அரசியல்வாதிகளுக்கு இது நன்மையான காலமாக இருக்கும். எப்போ எங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடுமையான ராகு 7ஆம் இடத்து ராகு ஜென்மத்தில் கேது இருக்கும் போதும் அதற்கு முன்னாடி 7.5 சனியும் துலாம் ராசியை வாட்டி வடித்து கடுமையான பீரியடெல்லாம் தாண்டி இப்போ வந்துட்டீங்க. இப்போ நன்மை தான் அதிக அளவில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கேது திசை 72 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும். புதனுடைய பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்குமோ அது கேதுக்கும் கொடுக்கும். செலவினங்களை அதிகமாக கொடுக்கும். சனி பகவானால் குலதெய்வ அருளாசி உணவு விஷயத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். குலதெய்வ அருளாசி முழுமையாக கிடைக்கும். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுத்தா ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் சம்மந்தப்பட்ட நோய்கள்னால் ஒரு சில மன விரக்தி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கடன் நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். நல்ல ஒரு பீரியடாக இருக்கும். அந்த சுக்கிர திசை 79 வயசுலேருந்து 91. துலாம் ராசிக்கு ராசியாதிபதி தசை ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கப்படும். இதை நாள் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த சுக்கிர திசையில் மிகப்பெரிய அனுபவிக்க முடியாத திசையாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கும். ரொம்ப அதிகமான சுபிட்சத்தையும் நிறைய அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும்போது சந்தோஷமாக உங்களுடைய கடைசி காலத்தில் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. உங்கள் பேரம்பேத்திகளுக்கு நன்மை நடக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு கண்டிப்பாக ஏற்படும். இந்த துலாம் ராசிக்காரங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். பெருமாள் கோயிலில் இருக்க லக்ஷ்மி தாயாரை வழிபடுறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும். சுக்கிரஹோரையில் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி தாமரைப்பூ லக்ஷ்மி தேவிக்கு கொடுத்து அங்கே இருக்கிற வரவங்களுக்கு எல்லாம் கற்கண்டு முந்திரி திராட்சை அப்படிங்கிறத கலந்து வரவங்களுக்கு கொடுத்தீங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் கொடுத்தீங்கன்னா வராத சுபிஷம் மகாலட்சுமி துலாம் ராசிக்காரங்களுக்கு கஷ்டமே பட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலும் நல்லா இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடும் சேர்த்து பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. அதையும் சேர்த்து பண்ணி மிகப்பெரிய வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ்ந்து மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்க நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த துலாம் ராசிக்காரங்க சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.